கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. வணக்கம் மக்கா, நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா XC500 கார் வந்துருக்கு. பக்காவை பார்த்தா ரெடி பண்ணி தரோம். டிங்கரிங் பையன் ஒர்க் பண்ணுறோம். நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடிப்படி எந்த காட்டுவாங்க. ரெஸ்ட் அடிப்படலாம் வண்டி ரெஸ்ட் ஆகிருக்கு. அது ரெஸ்ட் எந்த அப்படின்னு சொல்கிறேன். அதுவும் கேட்க இந்த மாதிரி ஏன் ரெஸ்ட் ஆகுதுன்ட்டு வேறு எங்கேயுமே ரெஸ்ட் ஆகலை. அந்த மாதிரி ரெஸ்ட் அடிக்குதுன்னா வா சொல்கிறத மழை வருதுல, தண்ணி இந்த ஹோல்ஸில் வரணும். தெரியுது இந்த ஹோல்ஸில் அதுதான் இந்த ஹோல்ஸ் கொடுத்துறாங்க. சரி, அந்த ஹோல்ஸ் தண்ணி வரலாம். தண்ணி என்ன ஆகுனா உள்ளே அப்படியே நிற்கும். அதனால அந்த இடம் ரெஸ்ட் பிடிக்கும். இந்த வண்டி எல்லா வண்டியும் அங்கே ரெஸ்ட் பிடிக்குமே. அது தண்ணி கரெக்டாக க்ளீனாக அது பார்த்துங்கன்னா அது கரெக்டாக தண்ணி லீக் ஆகாத செக் பண்ணணும். அன்றைக்கி போய் எப்போனா ஒரு 6 மாதம் எப்போனா ஒரு டீ போனோம் வேறு கார் ஷீட்டில் போய்ட்டு நம்ம இப்போ வந்து டிங்கரிங்கு பெயிண்டிங் பக்காவாக பண்ணிவிட்டு பக்காவாக லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போகலாம். இப்போ வாங்க போவோம்மா. ஹலோ ஆர்எஸ் கஸ்டம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம XUV700க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ரேப் பண்ணி பக்காவாக ஃபினிஷிங் பண்ண போகிறோன்ட்டு. ஜஸ்ட்டு இப்போதைக்கு பேஸ் கோட்டு தான் வந்து நம்ம வந்து அடிச்சிருக்கோம். பேஸ் கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கங்கே மிஸ்ஸிங் இதெல்லாம் வந்து பட்டி பார்த்து நம்ம இப்போதைக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து வந்து பெயிண்டிங் தான் அடிக்க போகிறோம். ஸோ பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு என்ன பொருள் வேணுமோ எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இந்த காரோட வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் பார்க்காதவங்க நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள். இப்போ இது வந்து பெயிண்ட் அடித்து அதுக்கப்புறம் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். சும்மா அம்மா மூஞ்சி இப்போ காட்டுற மாதிரி இல்லை. ஸோ ஜைலோன்னு வருது. XUV700 அடிக்கிறது வந்து பெயிண்ட் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ எல்லா பொருளுமே இங்கே இருக்குது. ஸோ இப்போதைக்கு பேஸ் கோட்டு ஃபுல்லாக செக் பண்ணி உள்ளே வந்து லைட்னிங் பத்தலை. ஸோ அதனால் வெளியே வச்சு நம்ம வந்து இப்போதைக்கு பேஸ் கோட் அடிச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பம்பரு, 4 டோரு, ஒரு டிக்கி சேர்த்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபுல் பாடி பெயிண்டிங்லாம் பண்ணல, ஜஸ்ட்டு டச்சப் மாதிரி பண்ண போகிறோம். இந்த வண்டி சொல்லப்போனால் இது வந்து பஞ்சாப்லேருந்து இந்த வண்டியை நம்மக்கிட்ட வந்துருந்துச்சு. அது வந்து இங்கே வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அது ஆல்ரெடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ரெயின் வாட்டர் வந்து ட்ரெயின் பண்ணுற எக்ஸிஸ்டிங் ஹோல் ஒன்று இருக்கும். அது வந்து பிளாக் ஆகிட்டு இருந்ததுனால கீழே ஃபுல்லாகவே வந்து ரெஸ்ட் இருந்துச்சு. அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதனால இப்போ அது ஃபுல்லாக டிங்கர் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இந்த காரை பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தமாக 6 பீசஸ் வந்து இந்த காரில் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். வந்து காரை உள்ளே விட்டாச்சு. உள்ளே விட்டதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் அங்கங்கே மிஸ் மேட்ச் ஆகிருந்து. இந்த பேஸ் கோட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் மிஸ் மேட்ச் ஆகிருந்துச்சோ அதெல்லாம் தேய்ச்சி கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த காரை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் நம்ம கஸ்டமரை பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து செக் பண்ணுறதுக்காக தான் வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஃப்ரெண்டு வந்து நம்ம அங்கே கேரேஜ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கடை இருக்குது, நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து கஸ்டமர் வந்து ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தார். நம்ம பண்ணுற ஒர்க்கு பிடிச்சி போய் அவர் வந்து கொட்டேஷன் கேட்டார். சரி ஓகே, பெஸ்ட்டாக பண்ணி தருவீங்கன்னா பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 6 பீஸ் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்தா வண்டி புதுசாகிடும்னு சொன்னோம். ஸோ அதுக்காக கஸ்டமர் நம்மகிட்ட கொடுத்துட்டு போனார். ஸோ இன்னும் ஒரு 3 ஹவர்ஸில் வண்டி ஃபுல்லாகவே பெயிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வண்டியோட வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ காரை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்ட்டு. ஸோ எல்லா பார்ட்ஸுமே நம்ம வந்து அந்த 6 பார்ட்ஸ் வந்து கஸ்டமர் கொடுத்துருந்தாரு, எல்லாமே பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் ரெஸ்ட் இருந்த அடையாளமே தெரில. ஸோ எந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் ரெயின் என்ன தான் நீங்கள் மழை பெஞ்சாலும் இந்த இடத்துல வந்து பிளாக் ஆகாது. ஸோ பக்காவாக நம்ம கிளியர் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களோட காருக்கும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆர்எஸ் கஸ்டம்ஸை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் கார்லேயும் வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் ஆகி அந்த டோரே வந்து நாஸ்தி ஆகிடும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் வண்டி லைஃப் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் மக்கள், இந்த காரை இப்போ நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரட்டா, பை.